ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே மல்டி கலர் லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பிரைட் ஸ்டிச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 3 கலர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சு. இப்போது போன வீடியோவில் வந்து ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா த்ரெட்டில், அதில் வந்து டபுள் கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ட்ரிபிள் கலர் த்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேமுக்கு அடியில் வந்து த்ரெட்டு 3 கலராக வரும்பொழுது நிறைய சிக்காகும். அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுலில் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக மூணுக்குமே 3 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்டிச் வந்து த்ரெட்டு வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் ஃப்ரேமுக்கு அடியில். சரியா? இப்போது த்ரெட்டை வந்து இது வந்து ஒரு சென்டரில் வந்து ரொம்ப கேப் வரக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் வரலாம். 1/2 இன்ச் 3/4 இன்ச் அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போது ட்ரையாங்கிள் ஸ்டிச்சில் இப்படி போகும். இதில் வந்து அப்படி போகாமல் இந்த த்ரெட்டு ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் பாதியிலே முடிச்சுக்கணும். 3/4 தூரம் வரைக்கும் தான் வரணும். பாருங்கள், ஸ்டிச் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்டிச் கொடுக்குறேன், 6 இல்லை 7. இப்போ திரும்ப மேலே போகிறேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து மறைக்கிற அளவுக்கு நான் லென்த் எடுத்துகிட்டு போகிறேன். இதோட 6 இருக்கா, ஒரு 7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து இப்படி இங்கே லாக் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு நீடில் வச்சு இப்படி லாக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இப்போது இந்த சைடுக்கு நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். இப்போது இங்கேருந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பைப்பிங் த்ரெட் பக்கத்தில் ஒரு 3/4 தூரம் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் வச்சுக்கலாம். திரும்ப மேலே போகிறேன். ஒரு செயின், ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக். கண்டிப்பாக ஓரளவுக்கு இதில் நூல் கண்டிப்பாக சிக்காகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதில் போடணும். ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்லாம் வருதுன்னா இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக போட முடியாது, டைம் எடுக்கும். இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நீடில் வந்து இங்கே ஒரு நீடில் வந்து நம்ம குறுக்கால கொடுத்துடலாம். இப்படியும் குத்தி வச்சுக்கலாம். தெரியுதா? இப்படியும் குத்தி விட்டுடலாம். இப்போ 3rd கலர் வந்து கொடுத்துக்கலாம். கலர் எடுக்கிறேன். அந்த ஒயிட் கலர் எங்கே கொடுக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் எடுக்கணும். சரியா? ஒரு செயின், ஒரு லாக். திரும்ப மேலே போகிறேன். ஒரு செயின், ஒரு லாக். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம். இப்போது இந்த ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அவ்வளோ தூரம் தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒயிட் கலரு இதோட போதும். நம்ம இப்போது இந்த ஒயிட் கலர் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரியா? இப்போது ரெட் கலர் த்ரெட் வந்து கொடுத்துக்குவோம்.
கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ண முடியும் இந்த ஸ்டிச்சை. எனக்கு ஃபேன் ஓடுறதுனால கொஞ்சம் அதிகமாக சிக்காகுது, ஏன்னா ஒரே சைடாக காற்று அடிக்கிறதுனால. இப்போது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம், த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இப்போ தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு லாக் வச்சுக்குவோம். சரியா? இப்போது ஸ்கை ப்ளூ கலர் எடுக்கலாம். உங்களுக்கு புரியலாம், திரும்ப திரும்ப கொஞ்சம் இந்த பிரைட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து த்ரெட்டு நாங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கலர் இப்போ இங்கே ரெட் கலர் கொடுத்தேன் சரியா, இதான் ஃபஸ்ட்டு லைன். எனக்கு இதில் 3வது கலரு ஸ்கை ப்ளூ தான் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்போம் சரிங்களா. இப்போது இந்த லைனில் வந்து 3வது கலர் தான் ஃபஸ்ட் லைனில், இன்னொரு லைனில் ஃபஸ்ட்டு கலராக வரும். புரியுதுங்களா கான்செப்ட்டு? இந்த லைனில் 3வது, இப்போ ஃபஸ்ட் லைனில் 3வது கலர் கொடுக்குறோம் இல்லையா, அதான் இன்னொரு லைனில் ஃபஸ்ட்டு கலராக வரும். 3வது கலர் வந்து இன்னொரு லைனில் ஃபஸ்ட்டு கலராக வரும். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது தான் நம்ம ஒரு கரெக்டான பிரைடை வந்து நம்ம போடுறோன்னு அர்த்தம். இதே இந்த பிளேஸில் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்துச்சுன்னா அந்த நம்ம பிரைட் ஸ்டிச்சை வந்து தப்பாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இந்த லென்த் வரைக்கும் வந்துடுச்சு. லாக் வச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொஞ்சம் திரும்ப திரும்ப கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, அப்போ தான் கண்டிப்பாக இது புரியும். எடுத்த உடனே இந்த ஸ்டிச் வந்து புரியாது. இப்போது ஒயிட் கலர் இங்கே முடிச்சிட்டோம். இப்போது இந்த பக்கம் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ என்ன கலர் ஒர்க் பண்ணணும்? ரெட் கலர் வந்து ஒர்க் பண்ணணும், அதை பேக்கில் இருக்குது. இப்போது இங்கே வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையூசி இருக்குது இல்லையா, அதை கூட குத்தி வச்சுக்கலாம், நூல் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. ஒயிட் கலருக்கு நேராக வந்துடுச்சு. இப்போது த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர் தான் பேக்கில் இருக்குது, தெரியுதா? இதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். ரெட் கலர் வந்து லாக் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து எடுத்துகிட்டு வரேன். எண்டிங் வரும்போது சொல்கிறேன் கொஞ்சம் டிப்ஸு. இப்போ அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சைடில் லாக் வச்சு எடுத்துகிட்டு வரணும். சரியா? இந்த சைடில் லாக் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கை ப்ளூ கலர், இப்போது எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சு தான். புரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஜர்தோசியில் பார்ப்போம், பீட்ஸில் பார்ப்போம். சரியாக 1 or 2 டைம்ஸ் கூட நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே ஒரே நம்பரில் வந்திருக்கும் இதில். சரிங்களா? சுற்றி பீட்ஸ் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். அவுட்டரில் பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.